அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். இது தொல்காப்பியம் காட்டும் தமிழரின் வாழ்வியல் அப்படின்னு ஒரு கட்டுரை. தொல்காப்பியத்தில் தமிழர்களோட வாழ்க்கையை பற்றி எப்படி சொல்லியிருக்குன்னா, முன்னுரை: காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தார்கள் தமிழர்கள். இவ்விரண்டிலும் வீரத்தை காட்டிலும் காதலுக்கே அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். ஏனெனில் வீரமாகிய புறத்தை சொல்லும் நூல்களை விட களவாகிய அகத்தை சொல்லும் நூல்களே தமிழில் மிகுதி. உலகில் எந்த மொழிகளிலும் பொருளுக்கான இலக்கணங்கள் இல்லாத நிலையில் மக்களின் அகவாழ்வை சிறப்பித்து சொல்லும் பொருள் இலக்கணத்தை தமிழில் தொல்காப்பியர் படைத்தளித்துள்ளார். இப்பொருளதிகாரம் காட்டும் தமிழரின் அறத்தின் வழிபட்ட வாழ்வியலை குறித்து விளக்குவது இக்கட்டுரையின் நோக்கமாகும். அறத்தொடு நிற்றல்: தலைவனும் தலைவியும் களவு காலத்தில் எவரும் அறியா வண்ணம் கூடி இன்புறுகின்றனர். தோழியின் மதியுடம்படுதல், கண்டோரின் அலர் அம்பல், வேலன் வெறியாட்டு, தாயாரின் இற்செறிப்பு, நொதுமலர் வரைவு ஆகிய நிகழ்வுகளுக்கு பின் தலைவி தன் காதலை தோழியிடம் கூறி அறத்தொடு நிற்பாள். பின் தோழி செவிலியிடமும், செவிலி நற்றாயிடமும், நற்றாய் தந்தை தமையனிடமும் அறத்தொடு நிற்பர். இவ்வறத்தொடு நிற்றல் என்னும் துறை களவு காதலை கற்பு காதலாக மாற்றும் ஒரு துறை ஆகும். இத்துறை மூலம் தொல்காப்பியர் கால தமிழரின் திருமண முறையை அறிந்து கொள்ள முடிகின்றது. திருமணம் என்னும் சடங்கு முறை: ஆணும் பெண்ணும் இணைந்து பழகிய களவு நாளில் தலைவன் தலைவியிடம் இன்பம் துய்த்து அவளை மணக்க உடன்பாடின்றி திரிந்து இறுதியில் பொய்த்து விடுகின்றான். இதனால் தலைவியின் வாழ்வு கெடுவதுடன் சமுதாயமும் சீர்கேடு நிரம்பியதாகின்றது. இதனை உணர்ந்த தொல்காப்பியர் கால மக்கள் இதனை சரி செய்ய திருமணச் சடங்கு முறைகள் சிலவற்றை நிகழ்த்தினர் என தொல்காப்பியர் கால தமிழர் என்ற நூலில் நா. சுப்புரெட்டியார் கூறுகின்றார். இச்சடங்கு முறை பற்றி தொல்காப்பியர் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என கற்பியல் நூற்பா 4வது நூற்பாவில் குறிப்பிடுவர். மேலும் களவு கற்பாக மாறும் முறை குறித்து தொல்காப்பியர் கொளற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என கற்பியல் 1வது நூற்பாவின் வழி உரைப்பர். தலைவியின் பெற்றோர் திருமணத்துக்கு மறுத்த நிலையில் தலைவன் தலைவியின் பெற்றோருக்கு தெரியாமல் தலைவியை உடன்போக்கில் அழைத்து சென்று அவன் ஊரில் மணந்து கொள்வதும் உண்டு. மேற்சுட்டிய செய்திகள் அனைத்தும் தொல்காப்பியர் கால தமிழரின் திருமண முறை குறித்து விளக்குவனவாகும். மனைவியரோடு கடல் கடந்து செல்லல் இல்லை. திரைகடல் ஓடியும் திரவியும் தேடும் எண்ணம் உடையவர்கள் தமிழர்கள். அவ்வாறு கடல் கடந்து சென்று தனக்குரிய பொருட்களை ஈட்டிடச் செல்லும் போது ஆண்மகன் தம்முடன் தமக்கு உரிமையரான மனைவியை உடன் அழைத்து செல்லும் வழக்கம் இல்லை. இதனை முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினியல் 37வது நூற்பா விளம்பும். தன் மனைவியையும் உடன் அழைத்து சென்றால் பொருள் தேடும் அந்நாடுகளிலேயே தங்கிவிடும் வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தாலும் அவனுக்கு நம் நாட்டுக்கு திரும்பும் எண்ணம் தோன்றாது எனவும் அதனால் நம் தமிழ் பண்பாடு கெட்டுவிடும் என்ற காரணத்தாலும் தொல்காப்பியர் முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என கூறி அதன் மூலம் தமிழர் தம் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றார். பாசறைகளில் மனைவியரோடு இருத்தல் இல்லை. வினையையே உயிராக கொண்ட ஆடவர்கள் வாழும் நம் தமிழ் சமூகத்தில் தலைவன் தன் நாட்டை காக்க போருக்கு செல்கின்றான். முதல் நாள் பகலில் போர் முடித்து இரவில் பாசறையில் தங்குகின்றான். அவ்வாறு பாசறைகளில் இரவு நேரத்தில் தங்கும் போது காம எண்ணம் கொண்டு பெண்களோடு புணர மாட்டான் என்பதை தொல்காப்பியர் எண்ணரும் பாசறை பெண்ணோடும் புணரார் என கற்பியல் 34வது நூற்பாவில் உரைப்பர். இதன் மூலம் தொல்காப்பிய தலைவன் மெய்வருத்தம் பாராமல், பசி நோக்காமல், கண் துஞ்சாமல், காம எண்ணம் கொள்ளாமல், கொண்ட கொள்கையில் உறுதி கொண்ட பண்பாடு நிரம்பிய தலைவனாக காட்சி தருகின்றான். தலைவன் சுற்றத்தாரிடம் நடந்து கொள்ளும் முறை கூறல்: திருமணமான பின் தலைவனும் தலைவியும் இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கின்றனர்.
அத்தகைய இனிய இல்லற வாழ்வில் தலைவன் தலைவிக்கு தன் வீட்டு வழக்கங்களையும் துறவியோர், பெரியோர், பெற்றோர், சுற்றம் முதலியோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியும் தலைவிக்கு எடுத்துரைக்கின்றான். தலைவி தம் இல்லத்தாரை மட்டுமின்றி மற்றவர்களையும் எங்கனம் மதித்து வாழ வேண்டும் என்பது இதன் வழி புலனாகும். இதனை அந்தணர் திறத்தும் சான்றோர் தேயத்தும் அந்தமில் சிறப்பில் பிறர் திறத்தினும் ஒழுக்கம் காட்டிய குறிப்பு என கற்பியல் 5வது நூற்பாவில் தலைவனது கூற்றில் தொல்காப்பியர் எடுத்துரைப்பார். தலைமகள் தன் வாழ்வில் பின்பற்றிய இத்தகு பண்பாடே சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை அறவோர் கழித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோருக்கு எதிர்த்தலும் என்று பேச வைத்துள்ளது என கருத இடம் உண்டு. சமூக நலனை நோக்கிய இல்லறம். தொல்காப்பிய கால தமிழர்கள் காம உணர்ச்சி மறைந்து போன கடைசி காலத்திலேயே துறவறத்தை மேற்கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் கணவன் மனைவி மட்டுமின்றி தம்மை பாதுகாக்கும் தன் பிள்ளைகளோடும் நன்னெறியில் ஒழுகும் சுற்றத்தாரோடும் சேர்ந்து வாழ்ந்தே சிறந்த அறச்செயல்களை செய்து வந்துள்ளனர் என்பதை காமம் சான்ற கடைக்கோள் காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என தொல்காப்பிய பொருளதிகார 16வது நூற்பா விளக்கும். கற்பியலின் 16வது நூற்பா விளக்கும். ஊழ்வினையில் நம்பிக்கை. தொல்காப்பியர் காலத்து மக்கள் ஊழ்வினையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இதனை தொல்காப்பியம் முன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப என களவியல் 2வது நூற்பாவில் உரைக்கும். இத்தகைய உயர்ந்த ஊழ்வினையே அறிமுகமில்லாத தலைவனையும் தலைவியையும் சந்திக்கச் செய்து காதல் மலர ஏதுவாகின்றது. இந்த ஊழினை தொல்காப்பியர் பாலது ஆணை என்கின்றார். நேர்த்திக்கடனில் நம்பிக்கை. தாம் நினைக்கும் காரியம் நிறைவேறினால் இன்னது செய்வேன் என்று தெய்வத்தை வேண்டிக் கொள்வது மக்களின் வழக்கம். இதனை நேர்த்திக்கடன் என்று கூறுவர். இத்தகைய பழக்கம் தொல்காப்பியர் காலத்திலும் இருந்திருப்பதை கிழவோட் சுட்டிய தெய்வ கடத்தினம் என கற்பியல் 9வது நூற்பாவில் தோழி கூற்றின் வழி தொல்காப்பியர் உரைப்பர். இதில் பொருள் தேடச் சென்ற தலைவன் எந்தவித குறையும் இன்றி திரும்பி வந்தபோது தலைவி தான் தலைவன் பொருள் தேடச் சென்றபோது தெய்வத்திடம் செய்வதாக வேண்டிக் கொண்ட நேர்த்திக்கடனை செய்ய முற்படும் நிலை வெளிப்பட்டுள்ளது. தெய்வ நம்பிக்கை. தொல்காப்பியர் காலத்தில் தமிழர்களிடம் தெய்வ நம்பிக்கை இருந்து வந்தது. தம் குலத்திற்கு காலங்காலமாக நன்மை செய்து காத்து வரும் தெய்வத்தை வாழ்த்தி வணங்கி மக்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். இதனை வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப வழிதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்தே என்ற செய்யுளியல் 106வது நூற்பா விளக்கும். வெறியாட்டு. தமிழ்நாட்டில் இன்றும் பல வகைப்பட்ட தெய்வ வணக்கங்களையும் திருவிழாக்களையும் பார்க்கின்றோம். தெய்வத்தின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு கையில் வேல் சூலம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி ஆவேசம் கொண்டு ஆடுகின்றனர். காளி, மாரி, வீரன், காடன், மாடன் என்ற பல பெயர்களை கொண்டு கோவில்களிலேயே இத்தகைய ஆவேச ஆட்டங்கள் இன்றும் நடைபெறுகின்றன. இப்படி ஆடுகின்ற ஆவேசக்காரர்களின் மேல் தெய்வமே வந்து ஏறியிருப்பதாக பாமர மக்கள் நம்புகின்றனர். இவர்களிடம் மக்கள் தங்கள் குறைகளை சொல்லி பரிகாரம் கேட்கின்றனர். இது போன்ற நம்பிக்கைகளும் நிகழ்ச்சிகளும் தொல்காப்பிய கால தமிழர்களிடமும் இருந்தன என சாமி சிதம்பரனார் தொல்காப்பிய தமிழர் என்னும் தன் நூலில் குறிப்பிடுகின்றார். இதனை தொல்காப்பியரின் வெறி அறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தளம் என்ற புறத்திணையல் 5வது நூற்பாவால் அறியலாம். இதில் கொள்ளும் தன்மையுள்ள கூர்மையான வேலை தாங்கியிருப்பவன் வேலன். அவன் தெய்வத்தின் கோபத்தை அறிந்து அதை நிவர்த்தி செய்யும் சிறப்பு உள்ளவன். அவன் காந்தல் மலர் மாலையை சூடி ஆவேசம் கொண்டு ஆடுவான். இப்படி ஆடும் நிகழ்ச்சிக்கு வெறியாட்டு என்று பெயர். கொற்றவை நிலை. போரில் வெற்றியடைவதற்கு துணை செய்யும் தெய்வமாக பண்டைய தமிழர் கொற்றவையை கருதியுள்ளனர்.
இதனை தொல்காப்பியரின் மரங்கடை கூட்டிய குடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அகத்திணை புறனே என புறத்திணையியல் 4வது நூற்பா விளக்கும். பூவை நிலை. அரசனை திருமாலுக்கு ஒப்பிட்டு வாழ்த்தும் வழக்கம் தொல்காப்பியர் காலத்தில் இருந்த ஒன்றாகும். இதனை பூவை நிலை என்று கூறுகின்றார். தொல்காப்பியர் மாயோனாகிய திருமாலுக்கு உரிய நிலைத்த பெருமையையும் அழியாத புகழையும் மன்னனோடு இணைத்து பாராட்டுவது பூவை நிலை ஆகும். நிலத்தெய்வங்கள். நானிலங்களிலும் வாழ்ந்த மக்கள் அவரவர்க்கென்று ஒரு தெய்வத்தை அமைத்து வழிபட்டுள்ளனர். இதனை மாயோன் மேய காடுறை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் என்ற அகத்திணையியல் 5வது நூற்பாவில் தொல்காப்பியர் உரைப்பார். வேந்தனை தெய்வமாக. நீர்வளம் நிறைந்த இடத்தில்தான் நாகரிகம் பிறந்தது என்பர். எனவே மருத நிலங்கள்தான் தமிழர் நாகரிகத்தின் பிறப்பிடம் எனலாம். அத்தகைய நாகரிகத்தின் சின்னமாக அரசையும் அரசனையும் மக்கள் கொண்டனர். பண்டைய காலத்தில் மக்களை காத்து அவர்கள் சமுதாய வாழ்விலே முன்னேற துணை செய்தவன் அரசனே. மக்களும் தங்களுக்கு துணை செய்த அரசனை தெய்வமாக தெய்வ பிறவியாக மதித்து வணங்கினர். ஆதலால் தான் தொல்காப்பியர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசனையே வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் என அகத்திணையியல் 5வது நூற்பாவில் மருத நிலத்தின் தெய்வமாக வைத்தார் என சாமி சிதம்பரனார் தொல்காப்பிய தமிழர் என்ற நூலில் கூறுகின்றார். முடிவுரை. தொல்காப்பியம் அக்கால தமிழரின் வாழ்வியலை சிறப்புற எடுத்துரைக்கின்றது. தமிழர் தம் களவு வாழ்க்கை அறத்தின் வழிபட்டது என்பதற்கு அறத்தொடு நிற்றல் என்னும் துறை சான்றாகும். கற்பு வாழ்க்கையையும் அறத்தின் வழிபட்டு அமைந்ததை கற்பியல் நூற்பாக்கள் வெளிப்படுத்துகின்றன. மன வாழ்க்கையில் தலைவன் பொருள் தேடி கடல் கடந்து செல்லும் போதும் போருக்கு செல்லும் போதும் மனைவியை உடன் அழைத்து செல்லாதது அவர்களின் அறத்தின் வழிபட்ட வாழ்க்கையையே காட்டுகின்றது. இல்லறத்திலும் துறவியர் பெரியோர் பெற்றோர் ஆகியோரிடம் நடந்து கொண்ட ஒழுக்க முறையிலும் புதல்வரோடும் சுற்றத்தாரோடும் சேர்ந்து சிறந்த அறங்களை செய்த முறையிலும் தெய்வத்தை வாழ்த்தி வணங்கிய முறைமையிலும் தமிழர் தம் அறத்தின் வழிபட்ட வாழ்வியலையே காண முடிகின்றது. நன்றி, வணக்கம்.